வணக்கம் நண்பர்களே, நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு மூலமா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலனை இந்த ஆண்டுகளில் பெற போறீங்கிறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம். விருச்சிக ராசியில விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த பதிவு. விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க எதிலுமே முன்னணி பெற்று விளங்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டுகளில் ஏற்படும். ஆனா கூடவே நீங்க வார்த்தையை உபயோகப்படுத்தும் போது கவனமா இருங்க. மற்றவங்களுக்காக பணிகளை முன்னின்று நடத்தக்கூடிய ஆற்றல் இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு ஏற்பட போகுது. உங்க சொந்த பணிகளில் கொஞ்சம் சுணக்கம் இருந்தாலும் கவனமா இருந்து செயலாற்றுவதன் மூலமா உங்களால எதையுமே வெற்றி காண முடியும். அதே மாதிரி எதையுமே முன்கூட்டி அறியக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிருக்கிறதால நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். கூடவே தெய்வ பலமும் உங்களை வழிநடத்தக்கூடிய ஆற்றல் இந்த ஆண்டு முழுவதுமே இருக்குது. இந்த வருஷத்துல உங்களுக்கு உதவி செய்துட பலரும் முன் வருவாங்க. அதே மாதிரி மனசை அரிச்சுக்கிட்டு இருந்த சில பிரச்சனை ஒரு நல்ல தீர்வு தெரியும். செய்யற தொழில கொஞ்சம் தேக்கநிலை இருந்தாலும் வருமானத்துக்கு குறைவு இருக்காது. புதுசா முயற்சி ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. உங்க செயலுக்கு புதிய அங்கீகாரம் இந்த ஆண்டுல கிடைக்கும். திருமண பிரச்சனை, குடும்ப பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் ஒரு நல்ல முடிவு சாதகமா இந்த ஆண்டுகளில் கிடைக்கும். மற்றபடி வெளியூர்ல இருந்து மனதுக்கு நம்பிக்கை தரக்கூடிய செய்திகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும், பழைய கடன்கள் எல்லாமே வசூலாகக்கூடிய வாய்ப்பும் இந்த ஆண்டுகளில் ஏற்பட போகுது. மேலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த ஆண்டுல கிடைக்க போகுதுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நம்ம வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நாம தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வகையில நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நாம ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாகவும் அந்த விஷயங்களை முன்கூட்டியே தெரிந்து கொள்றது மூலமாகவும் அந்த விஷயங்களை நம்மளால சிறப்பாக செயலாற்ற முடியும். கூடவே ஒரு தெளிவு நம்ம மனசுல கிடைக்கும். அந்த வகையில வாராகிமன் ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லப்படுது. கணவன் மனைவி பிரச்சனையா இருந்தாலும் சரி, காதலருக்கிடையே நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, மாமியார் மருமகள் சண்டை, ஜனவசம் செய்யறது, தொழிலை விருத்திடைய செய்யறது, பணவரவை உண்டாக்குறது, அதே மாதிரி மன அழுத்தம், செவ்வாய் தோஷம், ஜோதிட ரீதியாக ஏற்படக்கூடிய பல தோஷங்களுக்கும் நிவாரணம் சொல்லப்படுது. இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பூதிரி அவர்களை தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். மேலும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புது புது பிரச்சனைகளை நூதனமா சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஆண்டுகளில் உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் குடும்ப பிரச்சனையில 3வது மனிதர்களோட தலையீடு இல்லாம பார்த்து கொள்றது அவசியம். ஏன்னா நீங்க நம்பினவங்களால நீங்க ஏமாற்றப்படலாம். அதனால உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க கிட்ட விட்டு கொடுத்து நடந்து கொள்ள பாருங்க. அதே மாதிரி தீயவங்களோட சகவாசத்தை அடியோட நிறுத்தி கொள்றது நல்லது. அதோட பாக பிரிவினையை துரிதப்படுத்தாம தாமதப்படுத்துறதா உங்களுக்கு இந்த ஆண்டுகள்ல நல்லது. உத்தியோகஸ்தர்களா இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டுகள்ல நீங்க ரொம்ப நாளாவே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டுகள்ல இருக்குது. இதுவரைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்த சில பேருக்கு இப்ப குடும்பத்தோடு சேரக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்டுகள்ல கிடைக்கும். அதே மாதிரி சக பணியாளர்களோட நட்பு உங்களுடைய பணிகளை குறைக்கும். பொருளாதார உயர்வு இந்த ஆண்டுகளில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல கவனமா இருங்க. சக ஊழியர்களோட ஒற்றுமையா பழகிறது நல்லது. மேலதிகாரிகளால சின்ன உபத்திரம் இருந்தாலும் அதை பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது. அதனால அதை நீங்க பெருசுப்படுத்த வேண்டாம். வேலைப்பளு கூடினாலும் தேவைக்கேற்ற மாதிரி சக ஊழியர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. அலுவலக வேலைகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும், கடமைகளில் கண்ணும் கருத்தமா இருப்பீங்க. பயணங்களால எதிர்பாராத லாபங்கள் பெறக்கூடிய வாய்ப்பும், ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வியாபாரிகளாக இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய கடினமான முயற்சியின் மூலமா வாடிக்கையாளர்களோட ஆதரவு இந்த ஆண்டுகளில் கிடைக்கும். புதுசாக கிளைய திறப்பதற்கான வாய்ப்பும் கிடைக்கும். அதே மாதிரி ஜவுளி வியாபாரிகளாக இருக்கிறவங்களுக்கு கூடுதல் லாபத்தை இந்த ஆண்டுகளில் பெறலாம். வசூல் செய்யறதுல சின்ன கவனத்தோடு இருக்கிறது தொடர்ந்து அவசியமா சொல்லப்படுது. அதே மாதிரி படிப்படியான வளர்ச்சி நிலை உங்களுடைய தொழில இந்த ஆண்டுல இருக்கும். வேலையாட்களால சின்ன சின்ன பிரச்சனை இருக்கலாம். இருந்தாலும் சமாளிச்சிடக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி கடனை பெறதை நீங்க தவிர்க்கிறதா நல்லது. குடும்பத்துங்களை இருக்கிறவங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு திருப்தி அடைவீங்க. அதே மாதிரி கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புதுசா வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதார நிலை உயரத்துக்கான வாய்ப்புகளும் கிடைக்க போகுது. அதே மாதிரி கூட வேலை செய்யற பணியாளர்கள் சக கலைஞர்களோட பகைமை இல்லாம சுமூகமா பழகிட்டு வர்றது தான் நல்லது. சில பேருக்கு விருதுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த ஆண்டுகளில் இருக்குது. சேமிப்புகளை தொடர்ந்து கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி மாணவர்களா இருக்கிறவங்க உங்களுடைய படிப்புல ஆர்வம் நாளுக்கு நாள் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பும், கல்வி நிலையங்கள்ல சக மாணவர்களோட சண்டையிடுறதை நீங்க தவிர்க்கிறது தான் நல்லது. விளையாட்டு மற்ற விஷயங்கள்ல உங்களுடைய திறமை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பொறுப்பான பணிகளும் தலைமையோட பாராட்டுகளும் தரக்கூடிய ஆண்டுன்னு சொல்லலாம். மேலும் உங்களுடைய தனிப்பட்ட அபிமானத்தை பெற்று மகிழ்வீங்க. உங்களுடைய வளர்ச்சி கண்டு உங்கள்கிட்ட இருக்க சிலரே பொறாமைப்படுவாங்க.
புதிய முயற்சிகளில் திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண்டுகளில் வெற்றி நிச்சயம். அதே மாதிரி பெண்களாக இருக்கிறவங்களுக்கு குடும்ப முன்னேற்றம், உங்களுக்கு சாமர்த்தியமான போக்கு தான் இந்த ஆண்டுகளில் தெரியும். தாமதமாகிட்டு வந்த சில பேரோட திருமணம் இப்போ முடிவெடுக்கக்கூடிய வாய்ப்பும், மனம் போல மாங்கல்யமும் கிடைக்க போகுது. அதே மாதிரி ஆன்மீக பயணம் செய்வீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இந்த ஆண்டுகளில் இருக்கும். நட்சத்திர பலன் பார்க்குறப்ப விசாகம் 4ஆம் பாதம் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே தொழில், வியாபாரம் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப பெரிய ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் திருமணம் மாதிரி சுப நிகழ்ச்சியும் நடக்கும். சில பேருக்கு ஆண் குழந்தை பாக்கியம் உண்டாகலாம். பணப்புழக்கம் திருப்திகரமாகவே இருக்குது. அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷம் உத்தியோகத்தில் மேன்மையான நிலை தான். எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறும். குடும்ப நிலையில குதூகல நிரம்பி காணக்கூடிய வாய்ப்பு. புத்திர வழியில சின்ன சிக்கல் ஏற்பட்டு நிவர்த்தி ஆகலாம். சில பேருக்கு கை கால்கள் வலி இந்த மாதிரி சின்ன சின்ன தொல்லைகள் தான் ஏற்பட்டு குணமாகும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வருஷத்துல குடும்பத்துல ரொம்ப அக்கறை செலுத்த வேண்டிய காலம். யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கறதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, முயற்சி செய்யறதோ வேணாம். குடும்பத்துல நிம்மதியான போக்கு காணக்கூடிய ஆண்டு தான். அரசியல்வாதிகளோட செல்வாக்கு உயரும். அதே மாதிரி நீங்க பரிகாரம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னா துர்க்கை அம்மனை செவ்வாய்க்கிழமைகளில் பூஜை செஞ்சு வழிபட்டு வாங்க. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு எல்லாமே நீங்கும். கூடவே மனசுல தைரியமும் கூடும். பண வரத்தும் திருப்தி தரக்கூடியவைகள் தான் இருக்கும். அதே மாதிரி ஓம் தும் துர்காய நமங்கிற மந்திரத்தை தினமும் 9 முறை சொல்லிட்டு வாங்க. முடிஞ்சா வீட்டில் தினமும் நெய் வீட்டு ஒரு 5 இல்லைன்னா ஒரு 3 மண்ணகல் விளக்கை ஏற்றிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கை நன்மை நடைபெறும். கூடவே குரு பயிற்சி இந்த ஆண்டுகளில் இருக்கிறதால இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் பாவமான திருமணம், கூட்டு தொழில், வாழ்க்கை துணை, வெளிநாட்டு வாழ்க்கை, காதல் இந்த மாதிரி விஷயங்களை குறிப்பிடக்கூடிய ஸ்தானத்தில் பயணம் செய்கிறதால வேலை, தொழில் முன்னேற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி மேலே சொன்ன விஷயங்களை கூட உங்களுக்கு எல்லா வகையிலும் இருக்கக்கூடிய முட்டுக்கட்டை எல்லாமே அகலும். வரவேண்டிய பாக்கி வரும். கடன்கள் அடிபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குரு 7ஆம் வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதால உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகும் நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம். குரு தன்னுடைய 5ஆம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் பார்வையிடுறதால குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குழப்பம் தீரும். வெளிநாடு தொடர்புடைய வேலையும் அமையும். சம்பாதிக்கிற பணம், சொத்து, வசதி, வாய்ப்பு எல்லாமே பெருக்கக்கூடிய காலகட்டம். குரு 7ஆம் வீட்டில் அமர்ந்திருந்தாலும் உங்களுக்கு கேந்திராதிபதியா தோஷத்தை கொடுக்க மாட்டார். சுபகாரியங்கள், திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கைகூடும். நன்மைகள் நடைபெறக்கூடிய ஆண்டுன்னே சொல்லலாம். முயற்சி ஸ்தானத்தில் குரு பார்க்கறதால பொருளாதார நிலையில இருந்துட்டு இருந்த முட்டுக்கட்டை எல்லாமே நெய்டும். நீங்கும். நீண்ட நாட்களாக வரவேண்டிய பாக்கி வந்து சேரும். அர்த்தாஷ்டம சனி உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 4ஆவது வீட்டு அதிபதியான சனி பகவான் 4ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று பயணம் செய்கிறதால சசமக யோகம் கைகூடி வரப்போகுது. வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு கூட இந்த குரோதி ஆண்டில் வேலை வாய்ப்புக்கான சந்தர்ப்பமும் அமையும். சுகஸ்தானத்தில் பயணம் செய்யக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியை 10ஆம் பார்வையாக பார்க்கறதால 3ஆம் பார்வையாகவும் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான ருணரோக சத்ருஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. 7ஆம் பார்வையாக உங்கள் தொழில் ஸ்தானத்தில் பார்வையிடுறதால இத்தனை கிரகங்களோட பார்வையினால உங்களுக்கு வெளிநாடு யோகமும் அதே மாதிரி தொழிலில் ஒரு முன்னேற்றமும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நிலையான இடத்துல இருந்து பண வருமானத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி வேலை காரணமாக சில பேருக்கு இடமாற்றம் கிடைக்கலாம். வெளியூர், வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பும் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வெளிநாடு செல்லக்கூடிய யோகத்தை சனி பகவான் தரப்போறார். இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த தேவையில்லாத அலைச்சல் குறைந்து ஒரு இடத்துல நிலையான இருக்கக்கூடிய வாய்ப்பு அமையும். இடம் வாங்குறது, வீடு வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமே தானா தேடி வந்து சேரக்கூடிய காலகட்டம். குரோதி ஆண்டுல உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்க போகுது. உங்களுக்கு விடிவு காலம் வந்துடுச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி தொட்டது தொடங்கும். தேவையில்லாத செலவு குறையும். செய்யற முயற்சிகளை வெற்றியும் கிடைக்கும். குடும்பத்துல அமைதியும் நிலவும். கருத்து வேற்றுமையால பிரிந்த தம்பதிகள் கூட ஒன்று சேருவீங்க. கேது பகவான் தொழில் முன்னேற்றத்தையும் வீடு மனம் வாங்கக்கூடிய யோகத்தையும் கொடுப்பார். தோஷம் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஏற்பட்டிருக்குது. மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கக்கூடிய ஆண்டு. பணியிடத்தில் உங்களுக்கு பதவி, பொறுப்பு, ஊதியம் எல்லாமே உயரும். அனுபவம் மிக்கவங்களோட ஆதரவும் கிடைக்கும். அதே மாதிரி மேலிடத்தால் உங்களுடைய திறமை உணரப்பட போகுது. சில பேருக்கு பணி சார்ந்த பயணம் அதிகரித்தாலும் அதனால் ஆதாயம் தான் கிடைக்கும். வீட்டில் விசேஷம் வரத்தொடங்கக்கூடிய ஆண்டு. விலகி இருந்த உறவுகள் கூட தேடி வந்து அன்பு காட்டுவாங்க. சுபகாரியங்கள் சுலபமாக முடியக்கூடியதாகவும் ஆடை, ஆபரணம், பொருட்சேர்க்கை ஏற்படும். புதிய அறிமுகங்கள் அதிக நெருக்கம் வச்சுக்காம இருங்க. பூர்வீக சொத்து சேரும். செய்யற தொழில வளர்ச்சி தொடர்ச்சியா இருக்கும். அயல்நாட்டு வர்த்தக ஒப்பந்தங்களை பத்திரமா வச்சுக்க பாருங்க. அரசு துறை சார்ந்திருக்கிறவங்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் ஏற்படும். சில பேருக்கு திடீர் பதவி, பொறுப்பு இது எல்லாமே வந்து சேரும்.
முகஸ்துதி நண்பர்களை உடனே உதறி தள்ளுங்க. கலைஞர்கள், படைப்பாளிகளுக்கு, வாய்ப்புகளுக்கு இந்த ஆண்டுகளில் பஞ்சம் இருக்காது. உடன் இருக்கிற யாரையும் உதாசனப்படுத்தாமல் இருக்கிறதும், மாணவர்கள் பொறுப்பு உணர்ந்து படிக்கிறதும் இந்த ஆண்டில் நல்லது. அதே மாதிரி இந்த ஆண்டுகளில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒற்றை தலைவலி, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, அஜீரணம், அடிவேறு, கால்வலி உபாதை வரலாம். பழனி ராஜ அலங்கார முருகனை வணங்குறது உங்களுக்கு பரிபூர்ண நன்மையை இந்த ஆண்டு ஏற்படுத்தி தரும். நன்றி நண்பர்களை. இந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை நாம் பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.